둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단입니다. 짜가치 라모사. ஹாய் எல்லாருமீஸ் எல்லாம் எப்படா இருக்கீங்க? சராங்க லவ் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸோட ஃபஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் சாரி 2 நாளாக நான் வீடியோஸ் போடாத காரணம் நான் காலேஜ் போயிட்டேன். இதுக்கு மேலே நான் காலேஜ் போயிடுவேன், அதனால் டைம் கிடைக்காது. ஏன்னா இங்கேருந்து அதாவது என் காலேஜ்லேருந்து என்னோடய வீட்டுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். ஓகேவா? ஸோ காலேஜ் டைமிங் எங்களுக்கு 3:30க்கு வருவாங்க. அங்கேருந்து இங்கே வரத்துக்கு 1 மணி நேரம் பிடிக்கும். அதனால் 5 மணிக்கு தான் வருவேன். அப்போ என் தம்பி எல்லாருமே இருப்பாங்க. அந்த டைமில் எல்லாம் டப் பண்ண முடியாது, நிறைய வேலைகள் இருக்கும். என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா அதெல்லாம் நம்ம லைவில் பேசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே. ஸோ வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களையும் தேங்க தான் பார்க்க போகிறோம். உங்கள் 2 பேருக்கும் அப்படியே பெரிய சண்டை மாதிரி போயிட்டுருக்கு. லைக் நீங்களும் பேசுகிறீங்க, அந்த மனுஷனும் பேசுகிறாரு, பெரிய சண்டையாக போயிட்டுருக்கு. இங்கே உங்கள் அத்தை மாமாக்குன்னே கேட்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு நீங்கள் 2 பேர் கத்தி பேசிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் 2 பேர் பேசுகிற கான்வர்சேஷன் தான் நம்ம கேட்க போகிறோம். தாங்க இதுக்கு மேலே நமக்கு சரி வராது. பையன் நீ என்ன பேசுனே புரியல, எனக்கு புரிகிற மாதிரி சொல்ல. என்ன புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா நம்ம 2 பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த மனுஷன் ஆன்னு பார்க்குறாரு. இது சின்ன பிரச்சனை தான், இது சின்ன பிரச்சனை தான் தயா. நீங்கள் தான் இப்போ ஊதி பெருசாக்கிட்டீங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வயன் அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே வயன். ஆனால் நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்க தயா. இப்படி உங்களுக்கு போய் என் மேலே அப்படி இதுக்கு மேலே நான் உங்கள் கூடலாம் நான் வாழ மாட்டேன். எப்போ நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்களோ என் மனசு தூளாக உடஞ்சி போச்சு தயா. இதுக்கு மேலே உங்கள் கூட நான் வாழவே மாட்டேன். வயன் இது சின்ன பிரச்சனை தான், நீங்கள் சின்ன பிரச்சனையாக ஊதி பெருசாக்கிட்டீங்க தயா. நீங்கள் எப்போ அந்த மாதிரி என்ன நினச்சிட்டிங்களோ அப்போவே நம்ம உறவு முடிஞ்சு போச்சு. எனக்கும் தெரியுது கொஞ்ச நாளாக நீங்கள் என்ன கத்திட்டு தான் இருக்கீங்க. அது நான் புரிஞ்சிக்கல. என்னமோ ஏதோ டென்ஷனில் தான் கத்துறாரு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது உங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது போலிட்டுன்னு ஒரு அடி தயாங்க அப்படியே கன்னத்தில் விட்டுருப்பாரு. நீங்கள் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் கண்ணில் ட்ராப்லெட்ஸோட வர பார்க்குறீங்க. என்ன பேசுகிற வயன்? வாயிலேருந்து எப்படி இந்த வார்த்தை வரல? உங்களுக்கு அந்த மாதிரி வாயிலேருந்து வார்த்தை வரும்போது எனக்கு வராதா தயா? பாரு வயன், ஒரு நாள் கூட எனக்கு அந்த மாதிரிலாம் ஆனதில்லை. நீனே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படி நீங்கள் நடந்துக்கவே இல்லையே. வயன் நீ என்ன பேசுகிற? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் உன்னை தான் கஷ்டப்படுத்தியிருப்பேனா? ஆனால் அது டோட்டலாக மாறிடுச்சு தயா. இதுக்கு மேலே நான் அவங்க கூட வாழ மாட்டேன், எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு உங்கள் சூட்கேஸில் உங்கள் துணியில் எடுத்து வைக்கிறீங்க. எங்கள் தயாங்க அப்படியே மரமாட்ட தான் நின்றுட்டுருக்காரு. இதுக்கு மேலே நான் உங்கள் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு நீங்கள் ட்ரெஸ்ஸில் பேக் பண்ணிட்டு அப்படி கீழே போகிறீங்க. உங்கள் அத்தை மாமா பார்த்துட்டு என்னம்மாச்சுன்னு கேட்குறாங்க. மாமா என்னை விடுங்க, நான் கிளம்புறேன், எங்கள் அம்மா விட்டு கிளம்புறேன். என்னம்மா சின்ன பிரச்சனை தான்மா. மாமா உங்களுக்கு தெரியாது, சின்ன பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடை நீங்கள் சூட்கேஸ் எடுத்து தள்ளிட்டு போயிட்டீங்க. எங்கள் தையாங்க அப்படி மரமாட்டா நிற்கிற போனால் போட்டோம், திரும்பி வரதானே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் இருந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அந்த இடத்துட்டு போகிறீங்க பாருங்கள். உங்களோட அத்தை மாமா உங்களுக்கு தடுக்கிறாங்க. பாருமா, எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இந்த மாதிரி போகாத. மாமா என்னை விடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா என்னை விடுங்க, நான் எங்கள் அம்மா கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அங்கே போகிறீங்க பாருங்கள். டக்குன்னு ஒரு கை பிடிக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, அது வேறு யாரும் இல்லை, தயாங்கோட தம்பி ஜேகே. ஓகேவா? அண்ணி என்னாச்சு? ஜேகே என்னை விட ஜேகே, நான் போகணும். எங்கே போகிறீங்க? அதுவும் டைம் என்ன பாருங்கள், மணி 10 ஆகுது. இங்கே பாரு ஜேகே, நான் போகணும், எங்கள் அம்மா கிட்டே போகணும், ப்ளீஸ் விடு, என்னை புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சா நீ? அது மாமா கிட்ட கேட்டுக்கோ, என்னால் இப்போ பேசுகிற நிலமையில இல்லை, விடுச்சேக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன்னு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. பஸ் ஏறி அப்படியே போயிட்டீங்க. நீங்கள்
இங்கே ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா ஆச்சு, என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. அவங்க அப்படியே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. கடகடன்னு போய்ட்டு என்ன நான் பண்ணி தொலைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தயங்க பிடிச்சி கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு. இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி வந்து தயங்குந்துட்டுருக்காரு. என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஜேகே கடுப்பாக இருக்குது. என்ன தான் ஆச்சு உங்களுக்கு, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவருக்கு மண்டி பிச்சுக்குது. இங்கே அப்படியே உங்கள் வீட்டில் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு வந்து ஒரே ஒரு தங்கச்சி, ஓகேவா? உங்கள் தங்கச்சி உங்கள் அம்மா அப்பா 3 பேர் எதுவும் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு தெரியாதாடி, ஒழுங்கு மரியாதையே சொல்லி நீ யாரை லவ் மா உன் பொண்ணுமா, அதான் என் பொண்ணுனால தான் கேட்குறேன், யாரை லவ் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டடக்குன்னு வந்து கதை ஓப்பன் ஆகிற சத்தம். எல்லோரும் யாரா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் அப்படியே எல்லாம் ஆணு பார்க்குறாங்க. கையில் சூட்கேஸு, கண்ணு வேற அழுந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆன மாதிரி இருக்குது. அக்கா பையனே, என்னம்மா டைமு 10 மணி ஆச்சு, இன்னத்துக்கு வீட்டுக்கு? அம்மா என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் தங்கச்சி பின்னாடியே வந்துட்டா. எக்கா என்னக்கா ஆச்சு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தோடனே நீங்கள் டக்குன்னு அவ்வளோ ஹக் பண்ணிட்டு அந்த அழுக அழுறீங்க. என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆனால் நீங்கள் சொல்லவே விசும்பி அழுறீங்க. நான் இதுக்கு மேலே அங்கே இருக்க மாட்டேன், இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன். என்னக்கா ஆச்சு, ஏதோ சொல்லு. இல்லைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவர் என் மனசே உடச்சிட்டார். என்ன அத்தா என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சொல்லாமல் விசும்பி அழுறீங்க. அக்கா இங்கே பாரு, அல்லாத என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே உங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படியே பதறது. ஐயோ பொண்ணு ஏன்னா இப்படி அழுந்துட்டு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே வந்து என்ன அப்படியா? ஆமாம் அக்கா இங்கே பாரு, இதுக்கு மேலே எதுவும் பேசாது, நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டடக்குன்னு வந்து அந்த பெட்டு மேலே படுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் தங்கச்சி வெளியே வரா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா கேட்கவே, அது ஏதோ சண்டை. என்ன சண்டையா? இந்த 2 வருஷம் அவங்களும் சண்டையே வந்தது இல்லையாடி, என்னடி இப்போ புதுசாக சண்டைன்னு வந்து நிற்கிறா? தெரியலப்பா. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொன்ன விஷயத்த வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லலை. சொன்னால் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. ஏதோ சின்ன சண்டை போல் கோச்சிட்டு வந்திருப்பா. இல்லாடி எனக்கு பயமாக இருக்குது, இதுக்கு முன்னாடி சண்டை வந்தாலும் கோச்சிட்டு வரமாட்டாளே. அப்பா விடுங்கப்பா, அந்த சாக்கில் நம்மளை பார்க்கணுன்னு நினச்சிட்டு வந்திருப்பா போல். ஏதோ சின்ன ஒரு மாதிரி விளையாட்டு சண்டை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி வந்து அப்படியே மறைச்சிட்டா. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பாவும் எதுவும் கேட்கல. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. எங்கள் தயாங்க வந்து என்ன அப்படியே டேஸ் ஆகவே நீங்கள் வந்து அவர் வீட்டு பக்கமே போல். அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஏன் இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிழலாக இருக்குது. இந்நேரம் வந்து நம்ம ஞாபகம் வந்து இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நானும் அவளை தேடி போக மாட்டேன், அவளாக வந்தால் வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஈகோவில் இருந்துட்டுருக்காரு. இங்கே வந்து தேவனம்மா டே இப்படிலாம் பண்ணாதடா, நம்ம வீட்டு மருமகடா, போய் கூட்டிகிட்டு வா. நான்லாம் முடியாதும்மா, பாரு தயாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான். சரிம்மா நானே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இங்கே அப்படியே ஜேகே, டே தயாங்க டே என்னைக்காவது ஒரு நாள் அண்ணான்னு கூப்பிட்ருக்கேன், அந்த மரியாதைலாம் உனக்கு கொடுக்க முடியாது. இந்த பக்கம் வா. என்ன அது? இங்கே பாரு, சண்டை போட்டிருக்கேன், போகும்போது வெறுங்கையோட போ, சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆம்பா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க போகிறாரு. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் அண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, இவன் என்ன சண்டனே சொல்ல மாட்டேங்கிறான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தயாங்க வந்து கிளம்பும்போது நீ வாடா அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்க. நான் எதுக்கு உங்கள் 2 பேருக்கும் நான் எதுக்கு அப்படின்னு கேட்கும். ஆடா அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கிறாரு. ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்து கூட போகிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக வந்து உங்கள் வீடு வந்து ரீச் ஆகிட்டாங்க. இங்கே அப்படியே வந்து கார் திறக்கிற சத்தம் வந்து கேட்குது. இங்கே டக்குன்னு வந்து உங்கள் தங்கச்சி அஞ்சலி என்ன கவசத்தை கேட்குது, அத்தை வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கடன்னு வெளியே வருது. எங்கள் தயாங்க அப்படியே பார்க்குறாரு. அத்தா என்னத்தான் ஆச்சு, என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்கும், அக்கா ஏன் அவங்க வீட்டுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள அவ்வளோ கேள்வி கேட்குது. எங்கள் ஜேகே அப்படியே பார்த்துட்டு இதுக்கு தான் என்ன வர சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த புள்ளையை பார்க்குறாரு. இங்கே வந்து தயாங்க வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கும்போது டடக்குன்னு வந்து ஜேகே பிடிச்சி இழுத்துருப்பாரு. இங்கே இதுதான் சாகு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து எஸ்கேப் போயிட்டாரு. இங்கே அப்படியே அந்த புள்ளை முறைக்குது. என்ன தைரியம் தான் என் கையை பிடிச்சி இழுத்துருப்பீங்க? ஹலோ நீங்கள் ஜஸ்ட் எங்கள் அக்காவோட குழந்தையா, ஓகேவா? அதுக்குன்னு நம்மளை அட்வான்டேஜில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளை சொல்லுவே. அவனை போக விடு, எதுக்கு அவ்வளோ கேள்வி கேட்குற? அவன் உங்ககிட்ட பேச வந்தானா இல்லை உங்கள் அக்கா கிட்ட பேச வந்தானா? எங்கள் அக்கா கிட்ட தெரியுதுல்ல.
வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கவே, இருந்தாலும் என் கையை பிடிச்சி எதுக்கு இழுக்கிறீங்க, நான் சொன்னால் நிற்க மாட்டானா அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ இவ்வளோ லவ் பண்ணி எப்படி தான் கரெக்ட் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கவே, என்ன 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 லவ், உன்னெல்லாம் போய் எவன் லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகவே, ஹலோ என் பின்னாடி அவ்வளோ அப்படின்னு சொல்லும் போது இந்த டயலாக் எல்லாருக்கிட்டையும் கேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துட்டு போகிறாரு. ஐயோ எங்கள் அக்காவோட குழந்தையெல்லாம் போயிட்டா, இல்லைன்னா டாட்டாராக கிழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தங்கச்சி வந்து ஜேகே பின்னாடி வந்துட்டுருக்கு. ஜேகேக்கு வந்து உங்கள் தங்கச்சி மேலே சின்ன க்ரஷ் இருக்குது, ஓகேவா, இப்போ தான் நான் சொல்லியிருப்பேன்ல. அதுக்கப்புறம் தயங்குமே மேலே வந்து கதை அப்படியே டோரை வந்து நாக் பண்ணுறாரு. ஸோ அதை திறக்கிறது பார்த்தா நீங்கள் தான். அப்படியே நீங்கள் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே போயிடுறீங்க. வயன் அப்படின்னு கூப்பிட்றேன், நீங்கள் காதலே வாங்காத மாதிரி போகிறீங்க. வயன் நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டு, என்ன இவ்வளோ கூப்பிட்ற காது கேட்கலையா, அதான் அப்படியே போகிறேன்னு தெரியுதுல, விட வேண்டியது தானே, திரும்பி ஆரம்பிக்காத வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி வந்து பேசுறதுக்கு முன்னாடி வந்து அப்படி 2 பேருக்கும் சண்டை வந்துடுச்சு. இங்கே ஜேகே அஞ்சலி கொஞ்சம் மெதுவாக தான் போயிருப்பாங்க. அப்போ வந்து ஜேகே டடக்குன்னு வந்து திரும்பிட்டு ஓய் அப்படின்றாரு. இங்கே அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு மாதிரி பார்க்குது. என்னை பற்றி நினைக்கிறேன், உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னா சொல்லு. ஹலோ, உங்கள் அண்ணாக்கும் எங்கள் அக்காவுக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா, சொல்லு தெரிஞ்சுக்கிறேன், அவங்க பிரச்சனை கொஞ்சம் நேரத்தில் சால்வ் ஆயிரும். அப்படியா? ஐ எம் வெயிட்டிங். இதோ இப்போ சொன்னதை உள்ள விடுவியா? ஆமாம் கண்டிப்பாக, இல்லைன்னா என்னை விட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காது அப்படியே உங்கள் சைடு வந்து திருப்பிக்கிறாரு. பொறுக்கி அப்படியே அந்த மனுஷன் பார்க்குறாரு. சரியான லூஸு, திமுறானவன், யார் சொல்கிறது கேட்க மாட்டான், அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, மொத்தத்தில் சரியான ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அந்த இடத்துக்கு கிளம்பும்போது டடக்குன்னு கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, என்ன அவ்வளோ சீப்பாக நினைக்கிறேன், அவ்வளோ இல்லை ரொம்ப சீப்பாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே கையை உதறி விட்டு போகுது. ஏய் பாப்பா அப்படின்னாரு. போட அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி போகுது. என்ன போடான்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாரு. இங்கே வந்து போகும்போதே அப்படியே சவுண்டு கேட்குது. அப்படியே நீங்களும் வந்து தயங்கும் வந்து சண்டை போடுறது வந்து கேட்குது. இங்கே ஜங்கம் என்ன சவுண்டு அப்படி சொல்லிட்டு வரும்போது 2 பேரும் அவ்வளோ ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள் தயங், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடன் ரூமில் போய் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து அவர் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போடுறீங்க. அவர் அப்படியே பார்க்குறீங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இப்போ அதை கிழிச்சு போட்ட? அவ்வளோதான், உங்களுக்கும் எனக்கும் எல்லா ஊரும் முடிஞ்சு போச்சு. அப்போ இது மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மனுஷனுக்கு அப்படியே கல்யாணம் ட்ராப்லெட்ஸ் வருது, உங்களுக்கும் வருது. எப்போ நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட கேட்டிங்களோ அப்போவே நம்ம உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த மனுஷனை பார்க்குறீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே ஒரு மாறி ஆயிடுச்சு. அந்த இடத்துல டக்குன்னு போயிட்டாரு. அண்ணி என்ன அண்ணி பண்ணுறீங்க? இங்கே பாரு ஜங்குக், என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டீங்க. அவருக்கு அப்படியே தலை பிக்குது, என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கடன்னு வந்து தயாங்கிட்ட போகிறாரு. தயாங் எதுவுமே சொல்ல, டக்குன்னு வந்து 2 பேர் கால் ஏறி உட்காந்துட்டு கிளம்புறாங்க. தயாங் கண்ணில் அப்படியே ட்ராப்லெட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவர் கையை எடுத்து அப்படியே அவரோட கண்ணில் வச்சுட்டு அழுறாரு. ஆனால் அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து அதையும் மீறி வந்து அவர் தைஸில் வந்து விழுது. தயாங் என்ன ஆச்சு? இங்கே பாரு, என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் விசும்பி அழுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து போயிட்டுருக்கும் போது இந்த பாலில் நிறுத்துங்க சொல்லிட்டு தயாங் அப்படியே போகிறாரு. இங்கே ஜேகே பின்னாடி போகிறாரு. இந்த மனுஷன் பார்த்தா 2 பாட்டில் அடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே வேணாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தரன்னு இழுத்துட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து 2 பேருமே வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. இங்கே வந்து தயாங்கோட அம்மாவுக்கும் சாரி தப்பாக வருது. லைக் வந்து தயாங்கோட அம்மா அப்பாவுக்கு பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ என்னடா இது, நம்ம பையன் இப்படி ஆயிட்டானே, நம்ம என்ன நினச்சோமோ அதே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் அந்த மனுஷன் பார்க்கணுமே அப்படியே படுத்து தூங்கிட்டார். லைக் வந்து ரொம்ப போதையில் வந்து எதுவும் பேசாமல் அப்படியே படுத்து தூங்கிட்டார். அடுத்த நாள் பார்க்கணுமே அந்த மனுஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் மனசு உடஞ்சி போயிட்டார். லைக் வந்து யார்கிட்டையுமே பேச டைரெக்டாக வந்து அவரோட கம்பெனிக்கு வந்து போயிட்டார். ஸோ இவர் வந்து பெரிய கம்பெனியோட சிஓ, ஓகேவா. டைரெக்டாக போயிட்டார். அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே நாட்கள் போகவே பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி வந்திருக்கும் போஸ்ட்லேருந்து. என்னது இது, யாருக்கு? மிஸ்டர் கிம் தயாங்க்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து நம்ம அண்ணன் தானே நான் பிரிக்காம வேறு யாரும் பிரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பிரித்து பார்த்தா டிவோர்ஸ் நோட்டீஸு. அவருக்கு அப்படியே ஒன்றுமே புரியல, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இங்கே வந்து தயங்க வந்து பார்த்துட்டாரு, நம்மளுக்கு வந்து போஸ்ட்டு இவன் எது கிடக்குறோம் அப்படின்னு சொல்லி பிடுங்கி பார்த்தா டிவோர்ஸ். அவருக்கு அப்படியே ஷாக்காகி பார்க்குறேன். ஆனால் இது எதுவும் உனக்கு வந்து போஸ்ட் இல்லைன்னா வேறு யாருக்கும் வந்துடுச்சு கூட அப்படின்னு சொல்லி வாங்கும்போது, இல்லை இதில் அவளோட சைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே படித்து பார்க்குற டிவோர்ஸ் நோட்டீஸ் தான். டக்குன்னு அந்த மனுஷன் யோசிக்காமல் சைனை போட்டுறாரு. தயம் என்ன பண்ணுற நீ? அவளுக்கு அதுதானே வேணும், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு கடன்னு உங்கள் வீட்டுக்கிட்ட தான் வராரு. இங்கே அப்போ தான் வந்து உங்களோட தங்கச்சி வந்து கீழே வந்திருக்கோம் ஏதோ ஒரு வேலையாக. இங்கே அப்படியே கார் வரதும் திரும்பி வந்து சமாதானப்படுத்த வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது டடக்குன்னு இது உங்கள் அக்கா கிட்ட கொடுத்துரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து போயிட்டாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிவோர்ஸ் நோட்டீஸு. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடன் மேலே இருந்து, என்னதுக்கா இது நான் தான் அங்கே அனுப்பி வச்சேன். என்னக்கு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்னதான் நடக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள? எதுவும் நடக்கல, வேலை மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டுக்கெலாம் போய் ஒரு வழியாக வந்து டிவோர்ஸ் வந்து வாங்கியாச்சு. நீங்கள் இங்கே வந்து ரெண்டு பேர் ஃபேஸை வந்து நீங்கள் பார்த்துக்கல, அப்படியே நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்க. இங்கே வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம பொண்ணு இப்படி ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சரி நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அம்மா என்னடா நான் அப்ராடுக்கு போகிறேன், ஏன் என்னால் எங்கே இருக்க முடியாது, நான் அப்ராட் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டீங்க. ஏன்னா வந்து அங்கே ஏற்கனவே உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கும். ஆனால் தயாங்காவுக்கு தான் வந்து விட்டு கொடுத்துருப்பீங்க, ஓகேவா. அக்கா என்னக்கா அது எங்களை விட்டு போகிறேன்றியே, இப்போ நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்க. இங்கே தயங்க பார்க்கலாம், தயங்கமே ஒரு மாதிரி இருக்குது. லைக் அந்த ரூம் ஃபுல்லாமே உங்களோட ப்ரெசன்ஸ் தான் இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட ஒரே ஒரு சாரீ மட்டும் விட்டுட்டு போயிருப்பீங்க. அந்த சாரீ எடுத்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுறாரு. யாவா என்ன இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அந்த சாரீ எடுத்து பேக்கில் வச்சுட்டு அந்த மனுஷனுமே வந்து அப்ராட் கிளம்பி போயிருப்பார். லைக் அப்ராட்லேயும் வந்து அவர் கம்பெனி இருக்குது. ஸோ அதனால் வந்து அவருமே அங்கே வந்து கிளம்பி போயிருப்பார், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து அப்ராடில் செட்டில் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாதம் ஆயிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே வேலை செஞ்சுருக்கும் போது ஏதோ ஒரு வேலையை எழுந்திருப்பீங்க. அப்போ டக்குன்னு ஒரு மாதிரி மயக்கமாக வருது. என்ன இது மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டீங்க. இங்கே என்னாச்சு மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடன்னு வந்து தூக்கிட்டு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் அப்படியே உங்களோட கையை பிடிச்சி செக் பண்ணுறாங்க. டாக்டர் என்னாச்சு அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்டு கேட்கவே, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே வெளியில் இருக்காரியா, அவர் வர சொல்லுங்கள். இல்லை இப்போதைக்கு அவரால் வர முடியாது, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஷாக்கு. நீங்கள் அப்போ தான் கண் முழிச்சிருப்பீங்க பாருங்கள், உங்களுக்குமே ஷாக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆனால் இவளுக்கு குழந்தைய பிறக்கான்னு சொன்னாங்க. தெரியல, ஏதோ ஒரு மிராக்கலில் வந்து இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகே, நான் மாத்திரை எல்லாமே எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்கள் கல்லேருந்து அப்படியே டட தண்ணி வந்துகிட்டே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு டைரெக்டாக வந்து உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். இங்கே உங்களுக்கு அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லலாம். அதாவது ஏதோ ஒரு மைண்டில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணலான்னு போயிருப்பீங்க, எதுக்கு நம்ம ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஸ்டொமக் மேலே கை வச்சுட்டு அப்படியே உங்கள் கல்யாணம் ட்ராப்லெட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் கேட்டு உங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் ஃபோனை வாங்கிட்டு, அம்மா அப்பா என்னடா இந்த விஷயம் தயாங்கோட ஃபேமிலிக்கும் தெரியக்கூடாது. ஏன்டா இப்படி சொல்கிற? இல்லைப்பா தெரியக்கூடாது, கண்டிப்பாக அவன் இந்நேரம் மூவ் ஆன் ஆகிருப்பான். இல்லை பிள்ளை நடக்க வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக ஆயிருப்பான். எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. இல்லை நீங்கள் அதையும் மீறி சொன்னீங்கன்னா
உங்களுக்கே தெரியாத இடத்துக்கு நான் போயிடுவேன், கூட சொல்லாமே போயிடுவேன். அவங்க அப்படியே ஹாஃபு. ஸோ இதுக்கு மேலே சொன்னால் நம்மளுக்கு சொல்லாமல் வேற எங்கேயா போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதனால் வந்து அவங்க அப்படியே அமைதியாக இருப்பாங்க. இப்படியே வந்து மாதங்கள் கடந்து ஓடுது. லைக் வந்து இன்னும் 1 மாதம் தான் இருக்குது உங்கள் டெலிவரிக்கு. நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டொமக் மேலே கை வச்சுட்டு உங்களோட குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. சாரி, ஆனால் நான் வேணும்னு பண்ணலடா. கண்டிப்பாக நீ பிறந்ததுக்கப்புறம் இதை புரிஞ்சுப்ப. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக புரிஞ்சுப்ப. அப்போ உங்கள் மனசு என்னதான் இருந்தாலும் அவருக்கும் இது குழந்த தானே, ஃபோன் பண்ணி சொல்லு. பாவம் அந்த மனுஷன், ப்ளீஸ். ஏற்கனவே டிவோர்ஸ் கொடுத்ததுனால அந்த மனுஷன் எவ்வளோ மனசு உடஞ்சி போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லுது. நீங்கள் டக்குன்னு சரி ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணிட்டீங்க, 2 ரிங்கு போகுது. டக்குன்னு உங்கள் மைண்டு இல்லை நீ அப்படி பண்ணக்கூடாது, அவர் ஒன்று என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டே ஞாபகப்படுத்தி விட்டோன்னே நீங்கள் வந்து டக்குன்னு கட் பண்ணிடுறீங்க. 2 ரிங்கு போயிருக்கும், சொல்ல மிஸ்காலாக இருக்கும். ஆனால் அந்த மனுஷன் வந்து கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ண தெரியல, அழுகழுகையாக வருது. லைக் வந்து லைட்டாக வந்து நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, அவங்க இங்கே இருந்தால் என்னென்னலாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு லைட்டாக உங்களுக்கு வந்து சிரிப்பாக அதை அப்படியே மறந்துடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெலிவரி டேட் வருது. உங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே வந்து உங்க கூட தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறகு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. லைக் தயங்காவை பாதிக்கு பாதி உரிச்சு வச்சுருக்கேன்னு சொல்லலாமே. அதை பார்த்தோன்னே நீங்கள் ஏன்டா தயங்க மாதிரி பிறந்த, என்ன மாதிரி பிறந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்து பேசுகிறீங்க. என்ன தான் இருந்தாலும் முதல் குழந்தை எப்போவுமே அப்பா போல தானேண்ணா வரும், அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லேருந்து அப்படி தண்ணி வருது. எப்போயாவது ஃபோன் பண்ணி சொல்லண்டா பாவம். இல்லைப்பா சொல்லக்கூடாது, சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க தான், இருந்தாலும் உங்கள் மைண்டை ஒத்துக்கவே மாட்டேங்குது. நீங்களுமே இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இதோடு இந்த பாட்டை முடிக்கிறேன். அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய். நாளைக்கு வந்து லைவில் சந்திக்கலாம். பாய்.